ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வியானுக்கான ஃபுட்டுக்கான டெய்லி விளாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம டிராவல் பண்றப்போ டக்குனு வியானுக்கு நம்ம என்ன ஃபுட்டு குடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் ரெடி பண்ண போறது தான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் செர்லாக். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு வெளிய போறோம், எங்கேயோ வெளிய போறோம் அப்படின்னா, அங்க உட்காந்து நம்ம ஃபுட் எப்படி செய்ய முடியாது. செஞ்சு எடுத்துட்டும் போ முடியாத அளவுக்கு ஒரு சில இடங்களுக்கு நம்ம போவோம். அந்த மாரி டைம்ல கொஞ்சம் ஈஸியா, குயிக்கிங்கா நம்ம இது மட்டும் பண்ணா போதும். அது டக்குனு ரெடி ஆயிடும். இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு அது மாரி இருக்குல்ல. அந்த மாரி இது டக்குனு ரெடி ஆயிடும் அப்படின்றப்போ, நம்ம அதுக்கு என்ன எடுத்துட்டு போலாம், அதுக்கு என்னலாம் வந்து நம்ம சேர்க்கலாம் குழந்தைக்கு, அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ. வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து செர்லாக் பண்றதுக்காக நான் வந்துட்டு அவுல் எடுத்துருக்கிறேன் ஆக்சுவலா. 1/2 கப் அவுல் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். 2 கேஷ்யூ, 2 பாதாம் எடுத்துருக்கிறேன். 1 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் 7 மந்த்ஸ் வந்து வியானுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த பாதாமும் இந்த முந்திரியும் நான் சேர்க்கிறேன். சப்போஸ் 7 மந்த்ஸ் ஆகல, 6 மந்த்ஸ் ஸ்டார்டிங்ல தான் இருக்கு அப்படின்றப்போ நீங்க இந்த பாதாம் முந்திரி வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கடாயில ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் அவுல், 1/4 கப் பொட்டுக்கடலை, 2 முந்திரி, 2 பாதாம். ஏலக்காய் என்ன பண்ணணும்னா, ஏலக்காவை இப்படி உடைச்சு இது உள்ள இருக்கிற ஒரே ஒரு சீடு, இந்த ஒரே ஒரு சீட் மட்டும் சேர்த்துக்க போறேன். அதில் ஒரு ஸ்மெல்லுக்காக தான். ஆக்சுவலாக அது மொத்தமாக 4 சீட்ஸ் இருக்கும் எல்லா சைடும் பார்த்தீங்க அப்படின்னா. நான் வந்துட்டு இந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சீடு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா இது பண்ணுவோம். இதை ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது. கொஞ்சம் ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல, சிம்மில் வச்சு கூட அந்த மாதிரி நல்லா இது பண்ணுங்க. ஆக்சுவலாக இது நம்ம வந்துட்டு அவுல் சேர்த்துருக்கோம். இது ஏன் இன்ஸ்டன்ட்ன்றதுக்கு நான் சொல்கிறேன். அவுல் சேர்த்துருக்கோம். அவுல் வந்து குக் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம். அவுல் வந்துட்டு குக் ஆகுறதுக்கு டைம் எடுக்காது. நம்ம நல்லா வறுத்துட்டு தான் அந்த அவுலை சேர்க்குறோம். அப்படின்றப்போ அது ரொம்ப நேரம் குக் ஆகுறதுக்கு எடுக்காது. இன்னொன்று நம்ம அரைக்க போகிறோம். அப்போ வந்து இன்னும் ஈஸியாகவே அது வந்து குக் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான். அடுத்தது பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம். பொட்டுக்கடலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்காக. குழந்தைங்களுக்கு வந்து அந்த டைஜஷனை இது பண்ணி கொடுக்குறதே அந்த பொட்டுக்கடலை தான். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுட்லேயுமே வந்துட்டு வியானுக்கு இதை வந்து நம்ம சேர்த்துருந்துருப்போம். அந்த டைஜஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுக்கறதுக்காக நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து நட்ஸ் சேர்த்துருக்குறோம். இந்த நட்ஸ் வந்துட்டு 7 மந்த்ஸுக்கு மேலே மட்டும் சேர்த்துக்கோங்க. 6 மந்த்துக்கு நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்டு அந்த ஏலக்காய் வந்துட்டு அதுவும் அந்த ஸ்மெல்லுக்காக வந்துட்டு நான் வந்து இந்த ஏலக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது மட்டும்தான். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் அந்த பொறுப்பு வந்ததுமே நான் காட்டுறேன். கொஞ்சம் பொறுப்பு வந்ததுமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து அதை அரைச்சிட்டு எப்படி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுமே சேர்த்து நான் போடுறேன். ஆக்சுவலாக 10 மினிட்ஸ் நல்லா இதாகிடுச்சு. இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஈஸியாக அந்த மாதிரி ரோஸ்டடாக இருக்கும். கருமுருன்னு சவுண்டோட நல்லா ரோஸ்டடாக இருக்கும். இது இருக்கிறப்போ அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். சூடு ஆறுனதும் அரைச்சிடலாம். அது நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. எப்படி அரைச்சிருக்கேன்றதை பார்க்கலாம். பாருங்க, நல்ல இந்த அளவுக்கு நல்ல பவுடர் மாதிரி வந்துடுச்சு. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை இந்த மாதிரி சில்வர் ஜார்லையோ இல்லை எதுலையோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ட்ராவலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ட்ராவலில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பாப்பாக்கு. அதில் ஒரு ஸ்பூன் வியானுக்கு தேவையான அளவு நான் சேர்க்குறேன். உங்கள் பேபிக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துட்டு சும்மா அப்படியே இது பண்ணிவிட்டேன். இப்போது ஹாட் வாட்டர். கண்டிப்பாக குழந்தைங்கள ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறப்போ நம்ம ஹாட் வாட்டர் இல்லாமல் போகவே மாட்டோம்.
ஸோ ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறப்ப என்னென்ன எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலாக நான் அதான் போடுறேன். ஸோ கன்ஃபார்ம் பாருங்கள் பேபி ட்ராவல் பண்ணுறப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. ஸோ ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த ஹாட் வாட்டரை இதோட ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்பலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே ஆக்சுவலாக ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த செர்லாக் வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தாலே போதும், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடும். பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு. நானுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், தம்பிக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ வந்துட்டு கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் செர்லாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு செர்லாக் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகக்கூடிய நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.